நம்முடைய வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த குத்து விளக்காக நம்முடைய அண்ணி அவளை பார்த்து தவறு வார்த்தை பேசுறீங்க. சின்ன சிறு வயல இருந்து ஏன்னு பொய்யான வார்த்தை ஒன்றே கிடையாது. நீ அந்த கருவுக்கு காரணம் யார் என்று சொல்லுமா? அவன் யாராலும் சரி, அவன் ஒழுங்காலும் சரி, தாஜாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவனையே தேடி கண்டுபிடித்து ஒன்னே மனமுடிச்சு வைக்கின்ற என்னுடைய பதவியில் உனக்கு பாதி கொடுக்கின்றேன். அண்ணா, நான் எந்த ஒரு தவறு செய்யல. முதல்ல நான் கர்ப்பமாக இல்லை, நான் யாரையும் காதலிக்கல. சொல்லி வச்சு கேளுண்ணா, நான் தவறே செய்யலண்ணா. தவிச்சு புத்தாரி கோபத்துக்கு ஆளாகாது. இதுவரை நீ கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது. அன்பா பேசியிருக்கின்றேன், அன்பா பழகி இருக்கின்றேன். ஆனா என்னுடைய கோபத்தை நீ மட்டும் இதுவரை பார்த்ததே கிடையாது. காரணம் யாரு? நான் எந்த ஒரு தவறு செய்யலண்ணா. சொல்ல
மர்மத்தை மறைத்து விட்டாயோ? இன்று முதல் எனக்கு நீ தங்கையும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. நாட்டை விட்டு போடி. அண்ணா சென்று தங்கை அழைத்து அன்பா கேட்டு பார்த்தேன், அழுத்தி கேட்டு பார்த்தேன். ஆனா அந்த கருவுக்கு காரணம் யார் என்று சொல்லவே இல்லைண்ணா. என்கிட்டயே மறுத்து விட்டேனா. அண்ணா நம்ம கூட பிறந்த தங்கி அவளை கிடையாது. இன்று முதல் எனக்கு நீ தங்கையை கிடையாது, நான் உனக்கு அண்ணனை கிடையாது. நாட்டு விட்டு போடு என்று ரெண்டு விட்டேன். நாங்க விட்டல்ல பயிரெல்லாம் மொத்தமே மிருதங்கம் கரடி மிருதங்கம் மொத்தம் அப்படியா? என்ன நடந்தது? நான் 10 ஏக்கரா கரும்பு போட்டேன். கரும்பு வந்து எறும்பு இழுத்து முடிச்சு. எருமை ஆமா. கவலைப்பட வேண்டாம். ஒரு ஏக்கரா கருவாடு நாட்டேன். கலகா போட்டேன். அதெல்லாம் மொத்தம் ஆயிடுச்சு. சரி, கவலைப்பட வேண்டாம். இப்போ இதை காண சொல்லு. நான் சரி வேலைக்கு போலாமா? ஒரு பணியில போகலாம். அண்ணா நான் செஞ்சுட்டு காட்டுக்கு சென்று வேட்டையாடு விட்டு வெற்றியோடு நான் மீண்டு வருகின்றேன். என்னை வாய்ப்பு வையல் பண்ணுகிறா. உடம்பு களைப்பாக இருக்கும். அப்படியா? அதுல நீ வராத மகனியா நல்ல ஒரு சாப்பாடு செய்து போடுவாங்க. அரிசி உணவே அதை சாப்பிட்டு விட்டு உறக்கம் செய்ய வேண்டும். அதான் வேண்டுகோள். அண்ணா தாய் சொல்ல கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை. அத்தனை கற்றுவதா உன்னுடைய வார்த்தையை நான் வேறு வார்த்தை பேச மாட்டேன். அண்ணா வெற்றிகரமா சென்று வாங்க. வேண்டுகோள். என் தம்பி வராத வந்துட்டான். அவன் நாவிற்கு சுவையான சாப்பாடு இதான் செய்து போட வேண்டும். ஆதாரம் ஒன்று அவனை கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும். தம்பி எதை கேட்ட நான் தடையில்லாம நான் செய்யறேன். தொண்டி வடை நல்லா தொண்டி வடை நல்லா இருக்கா பையன்? தொண்டி வடை தொண்ண மாட்டா போடுது பையன். மெது வடை தாங்க தொண்டி வடை பார்த்து நடப்ப. மாமா அண்ணி அறுசுவையான சாப்பாடு எந்த குறையில்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னப்பா அண்ணி என்ன மூச்சு நடக்குதா? ஒண்ணு இல்ல அண்ணி. உண்ட வழக்கம் தொண்டருக்கு உண்டு. தொண்டருக்கு ஒரு அதனால என்ன பண்ண போற? அதனால தூக்கம் சற்று நேரம் உறங்க வேண்டும். எனக்கு மட்டும் கொஞ்ச நேரம் காவல் இருந்தா போதும். நீ மைத்துனா சொல்லுங்க. நீ இன்னும் சின்ன புள்ளியா இருக்கிறிய. ஆமா நீ உன்னை என் பாதுகாப்பு விட்டுட்டு போயிருக்க. இந்த நேரத்துல தனி படுத்து நான் தனி படுத்து உனக்கு எதுனா வச்சிரும். இல்ல எனக்கு ஒண்ணு ஆகாத. நீ மைத்துனா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு தனி விட மாட்டேன். மண்ணு இல்ல நேரத்துல என் பகுதி விட்டு என் பிரிவுல வா. என்னது? என் மடியில பத்துக்குவா. என்னது? என் மடியில மடி மீது அமர வேண்டுமா? அண்ணி இல்லாத நேரத்துல பயப்பட விட. நீ வாடா வெயிடா தலை வெயிடா வந்து பார்த்தோம்னா சொல்ல வேண்டும். என்னுடைய அண்ணியிடம் வெயிடா இப்பொழுதே நான் பெற்றெடுத்த தாய் தந்து யாருமே கிடையாது. அவ்வளவு காசு ஏற்ற சென்று விட்டாங்க. அண்ணி யாருக்கு? தாய்க்கு சமமானவங்க. தாயாக நினைத்து அண்ணி மடி மீது அமர்ந்து உரைகின்ற வெயிடா தலை எடுத்து வந்து தொடையில வெயிடா வெயிடா சீக்கிரம். ஐயோ வெயிடா அண்ணி இது அண்ணி வெயிடா நல்ல வெயிடா வெயிடா. நான் இருக்கிற தாளாட்டு கூட நான் பாரு வெயி வெயிடா. ஐயா அண்ணி தானே ஒரு அம்மாவுக்கு சம மாதிரி சொல்றேன். வெயிடா பையன் வெயிடா. வெய்ய நல்ல வெய் இறங்குது பாரு. ஏத்தி வெயிடா நல்லா தலைய உள்ள. ஐயா இதுல மட்டும் சொல்லி கிடக்கணும். என்னடா மூச்சு நேக்கிற ஒண்ணா? அண்ணி நான் சீக்கிரமா வருவேன். இன்னும் விளையாட்டு புள்ளியத்தான் மைத்துனா இந்த நாட்டுக்கு ஒண்ணா அழுகிறாரு.
உங்க அண்ணனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வது யார்? நான் இருக்கேன் என்ன இப்பதான் என் பாயிண்ட்டுக்கே வர்றேன். மைத்துனா, நம்ம நாட்டுல ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை மேல மண்ணு தினமும் ஏறி ஏறி ஒரு சவாரி செய்வாரு. மண்ணு தான் காட்டுக்கு வேட்டையாடி போட்டு குதிரை மேல யாரு அண்ணே அந்த குதிரையை சவால் செய்வதற்கு நான் இருக்கேன் என்ன ஐயோ, இப்பதான் என் மனசுக்குள்ளே நிக்கிறேன். மைத்துனா, நம்ம அரண்மனையில ஒரு வெள்ளித்தட்டு இருக்கு. அந்த வெள்ளித்தட்டுல மண்ணு தினமும் ஒண்ணு வருவாரு. மண்ணு இல்லையா அந்த தட்டுல யாரு சாப்பிடுறது? அந்த வெள்ளி தட்டுல சாதம் போடுங்க நான் சாப்பிடுறேன். ஐயோ, எங்க ஒண்ணு மாதிரியே இருக்கிற எள்ளுனா எண்ணெய் இருக்கிற பாரு. சொல்லுங்க ஒன்னு 16 அப்படி நீ 18 அடி பாய்வேன். மைத்துனா, அண்ணி உங்க அண்ணன் ஏறி ஏறி ஒரு குதிரை சவாரி செய்வாரு சொன்னேன். ஆமா அண்ணி. அந்த குதிரை வேற யாரும் இல்ல. அந்த குதிரை நான் தான். ஒண்ணு இல்ல என் மேல ஏறு. சொல்ல வார்த்தை புரியவில்லையே. ஒண்ணு இல்ல என் மேல சவாரி செய்யினா தான் குதிரை. அண்ணி என்ன வார்த்தை பேசுறீங்க? மைத்துனா, தெரிஞ்சோ தெரிய மேடம். ஒண்ணு இல்லாத நேரத்துல உன் மேல நான் ஆசைப்படுறேன். சத்தியமா ஒண்ணு விட்டு நான் மூடி மறைக்கிறேன். 4 சவுத்துக்குள்ள இப்படி நம்மள பணக்காரத்துல வெளி தெரிய போட்டு நம்ம ஏழைப்பட்டோம். நம்ம நான் இருக்கிறேன் உன்னை காப்பாத்துட்டுக்க. ஒண்ணு இல்லாத நேரத்துல நீ நான் அப்படி இப்படி இருந்தா கெட்ட கொடுப்பது. அண்ணி சின்ன வயதிலே பெற்ற தாய்மையை பார்த்து இப்போ இதை பார்க்க முடியவில்லை. அவளை காசாக்கு சென்று விட்டாங்க. இப்போ இவங்க தாயை நினைக்கின்றேன். ஆனா உன்னிடம் தகாத முறையில் நடக்குது சொல்லுகின்றாயே இது முறையா? சத்தியமா பொம்பளை நான் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு சொல்றேன். உன்னோட பக்கத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தா சத்தியமா உங்களுக்கு தான் திருமணம் செய்து கொண்டு இருப்பேன். ஐ லவ் யூ. அண்ணி தராத வார்த்தைகள் பிடிக்காது. அண்ணி பொம்பளை நான் கூப்பிடுறேன். உண்மையே ஆம்பளை பயப்படுறேன். ஐயோ பொம்பளை நானே பயப்படுறேன். பிடிக்காது அண்ணி. நான் சொல்லது வா மைத்துனா. முடியாது. மைத்துனா, என்னது வெறுப்பு? என்ன எதுல வெறுப்பு? நீ இல்லாத பவுடர் அது சிரிச்சா பொறுப்பு. நீ ஊட்டி வளர்த்து ஒய்யார மீனுடா செங்கல் குடை மேல் பக்கம் கசக்கம் அதுக்காக நான் இருக்க நடுபாகமா அண்ணி அப்படியே பார்க்கறீங்க எனக்கு பிடிக்காது அண்ணி. மைத்துனா, புண்ணியத்தை பண்ணி நல்லது செய்து பாவத்தை பண்ணாதே. பாவத்தை பண்ண நான் நல்ல நாளாக வெளியே போக மாட்டேன். பாவத்தை நல்லா பண்றேன். உலகத்திலே பெரிய பாவம் நான் பண்ணுவேன். உலகத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? மைத்துனா, ஒரு ஆம்பளை கூப்பிட்டு ஒரு பொம்பளை பாவம் இருக்கலாம். ஒரு பொம்பளை கூப்பிட்டு ஆம்பளை வரலாம் பாவம் ஆடும். முடியாது முடியாது. அண்ணிலே சேர்மலை கிடையாது நீங்க. இப்ப நான் செஞ்சுட்டு இவருடைய அண்ணனை சந்திக்கிட்டு காட்டுக்கு அண்ணனை பார்த்து
நடந்த கதை அத்தனை எனக்கு சொல்லி மைத்துனா. உன்னை வீட்டை விட்டு நிறுத்து. இங்க அவசரப்படுவேன். இங்க நடந்ததுலாம் அத்தனை உண்மை இல்லை. அதுக்குள்ள கபடி ஆட போறேன். மைத்துனா, இங்க நடந்ததுலாம் அத்தனை உண்மை நினைச்சியா? உண்மையே இல்லை. நான் உன்னை சோதிச்சுடா, உன்னை சோதிச்சேன். சோதனை ஏன் தெரியுமா? ஏன் உன் அண்ணன் என்கிட்ட ஒரு சத்தியம் வைக்கிறார். கண்ணே கத்திலே என் தாய் தந்தை இல்லாத நேரத்துல உனக்கு எனக்கு திருமணம் நடக்குது. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா என் தங்கச்சி என் தம்பி நான் பிரிஞ்சிருவேன். நமக்குன்னு ஒரு குழந்தை என் தம்பி தானே சத்தியம் வைக்கிறேன். வெளிநாடு படிக்க போனியே என்ன மாதிரி பெண்ணு உன்னிடத்தில் தவறு நடந்துக்கிட்டா அவளை வாரி அனுக்கிறியா இல்ல தூக்கி எரியன்னு சோதிச்சு பார்த்தேன். நம்ம நாட்டு மண்ணுடா நீ, நம்ம நாட்டு ரத்தம். அண்ணே என் மீது உனக்கு சந்தேகமா? ஆமாப்பா, அண்ணே வேற ஒண்ணும் இல்லடா. இங்க பாருங்க, வெளிநாடு போனியா? நான் ஆர்வம் சொல்லிவிட்டு தாயத்தில் கோவிலும் இல்லை தங்க திரும்பிக்கு திரும்பில்லை படிச்ச பையன்டா. இதுவரை நான் ஒரு நாளும் தவறான பாதையில் நான் போனதே கிடையாது. ஐயோ நான் புரிஞ்சுக்கிட்டா. உன்னை நான் தீட்டு விட்டுதா நம்பியர பார்த்த உடனே எம்ஜிஆர் ஆகிட்டா. எப்படிடா நம்பியர பார்த்த வில்லன் மாதிரி உடனே எம்ஜிஆர் மாதிரி ஆகி எப்படிடா அதெல்லாம்? அவன் தலையை நல்ல பேர்டா. சத்தியமா நீ ராமன் இல்ல, தீட்டு ராமர். விட்டுதா ராமர்ரா நீ, ராமர். சரிப்பா. சரிடா, எப்ப நீ ராமராவே இரு. இங்க நடந்த கதை சரி சரி தீட்டு விட்டுதா ஆஹா. என்ன ஒத்துக்கப்பட்டது பாருங்க. இங்க நடந்த கதை வெளியில என்ன சொல்லிட்டேன். என் வாழ்க்கை, என் இமேஜ் ஐயோ நடிச்சு கொடுப்பாங்க. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உயிர் விட்டுவாரு. நம்ம உயிருக்கு மேல நடிச்சது நம்ம பொண்டாட்டியே இப்படி ஒரு ஆசை அவன் மனசுல இருக்குதுன்னு நினைச்சவன் என் புரிந்து சேர்த்துருவேன்டாப்பா, என் புரிந்து சேர்த்துருவேன்டாப்பா. அதனால என் மானம் போகக்கூடாது, உன் மானம் போகக்கூடாது. அண்ணி அண்ணி இங்க நடந்த கதையை யாருக்கு சொல்ல மாட்டேன்னு சத்தியமா செய்ப்பா. ஏன் நீ என்னுடைய வார்த்தை மீது உனக்கு சந்தேகம் இல்லையா? நீ சின்ன பையன்டா, வாய் திறந்து சொல்லிட்டு என் மானம் போட்ட பையா. அது ஒரு நாள் வரும். ஏய் அண்ணி. சத்தியம் பண்ணி நீ என்னுடைய வார்த்தை மீது நம்பிக்கை உனக்கு சத்தியம் செய்தால் உனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அண்ணி நீ நடந்த கதையை நான் சொல்ல மாட்டேன். உலகத்தில் உன்னை விட சொந்தமில்லை. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி. அத்தனை பேருக்கும் சுமைதான். சஞ்சய் நாடகம் மன்றமோ ஜெயம்தான். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி. அண்ணா 10 மாதம் 3 நாட்கள் பெற்ற அந்த தாய் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. அவங்க நல்லவளை கிடையாது, அவங்க அண்ணியை கிடையாது, அவர் தேவையான அதுக்கப்புறம் தேவடி ஆடிய மனைவி பார்த்தேன். நீ இப்பதான் அண்ணா. அங்க பாரு அறிவனா சொல்றீங்களா? இல்ல இங்க பார்த்தா நல்லா நீங்க தெரியும். பாருங்க என் வீட்டுல என் வார்த்தை என்னடா? என்
வார்த்தையை நம்பிக்கலைன்னா ஆ. பார்த்து நாட்டு மக்களை கேட்டு பாருங்க. யாரு? டேய், 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 நாட்டு மக்களா? அவன் தங்கச்சி மாசமா இருக்கிறத பார்த்த உடனே உன் தம்பிக்கு பிட்டு புடிச்சு பயந்து புடிச்சிருக்குது. டேய், தேவடியா, அவன் மனமா தேவடியா, ஏய், வெளியே வந்துரு. அண்ணி தெய்வம் எனக்கு தெய்வம் ஒரு பயந்து புடிச்சிருக்குது. அவங்க பைத்தியம் அவன் பைத்தியம். ஏய், ஆமாண்டா. அவன் நல்லவே இல்லை. நீ அங்கவே இருக்கு. யாரு? நீ அங்கவே ஏய், இருக்கு. ஏய், ஜென்னி அண்ணா, ஜென்னி. நான் தான் சொன்னேங்க. அவன் நாட்டுல இருந்தா நம்ம நாட்டு மக்களை கெட்டு போயிடுவாங்க. ஆமா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இந்த நாட்டுல அவன் இருக்கக்கூடாது. சத்தே. பார்த்து போடு. ஓ, போடா. ஐயா, தலைமையே, நான் சொல்ல வந்து நீங்க கேளுங்க. இவருடைய அண்ணனுக்கு தான் மொழி மாறிவிட்டது, குணம் மாறிவிட்டது, வாய்த்து பிடித்து விட்டது. ஒரே வார்த்தை கேட்காதீங்க. யாரு? ஒரே ஒரு முத்துனால கேட்டா அதே தான் கொடுக்க முடியாது. தான் கொடுக்குறதா யார் அவங்க? யார் அவங்க? தங்கை யாரு? உங்களுடைய தங்கை. எனக்கு யார்? அண்ணி. அண்ணி என்று நினைக்கவில்லை. தாயார் நினைக்கவில்லை. ஆயுஸ்தான் சொல்லுங்க ஆமா. இந்த அம்மா ஒரு புள்ள மட்டும் கொடுக்குறா இருங்க. மொத்தம் ஒரு வயசா இருக்குது. ஏங்க, அவன் சாவ போற உண்மையிலே தெரிஞ்சு போட்டோம். டேய், உங்க தாய் தந்தை காசிக்கு போன சொன்னமே. அவங்க காசிக்கு போல. காசிக்கு தான் போனாங்க. காசிக்கு போனதுல நாங்க இருவரும் சாவடிச்சிட்டோம். மொப்பம் அம்மா இருவருமே க்ளோஸ். அடிப்பாவிங்க. என்னை பெற்ற அந்த தாய் தந்தை இருவரும் பண்ணிவிட்டீங்களா? உன் தங்கச்சி முத்தாயிட்டு ஒரு நல்லவா. அவ படிப்பு தான் முக்கியம். படிச்சதை தவிர வேற யாரும் காதலிக்கல. நாட்டை விட்டு நாங்க இருவரும் நாட்டை விட்டு போறது பிளான் பண்ணோம். அப்பா நம்ம ஒருத்தர் காதலிச்சா முழு முகரன்னு போய் சொன்னோம். அது ஒண்ணு கேட்டாரு. அவளை நாட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோம். இப்போ பாவி, நீயும் அதிகார பாவிங்க. தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல உனக்கு பைத்தியம் சொல்லிட்டோம். நீ நாட்டுல கூடாது. நாட்டை விட்டு போறே இல்ல. யார் நாட்டை விட்டு யார் போக வேண்டும்? நாட்டை விட்டு நீ போனோம். யாரு? நானா? போக முடியாது. ஓடு ஏடு அதிகார பாவிகளா. வரும் உங்களுக்கு அவன் யாருக்கு காடு. இல்லை, நீ நாலு செய்யணும். மணிக்கு வந்த அரவன் காடே, உன் தங்கச்சி அக்கா செத்துப்பா. அவளை தூக்கி அழுது நீ செத்துப்போ. கொஞ்ச நேரத்துல மண்ணுகிட்ட நாட்டுல ஏறி வாங்கி மண்ணு க்ளோஸ் பண்ணிடு. ஓடு ஓடு போட. நாட்டை விட்டு நான் போக வேண்டுமா? நான் பேசிக்கிறேன். ஏய், என் நாட்டை விட்டு என்னால போக முடியாது. போக முடியாது. போக முடியாது. நட்ட விட்டு டடடடா. நாட்டை விட்டுங்க டேடா. கதிர் அழுகுறிய வாட்டி வாங்கிட்டீங்க நாட்டை விட்டுங்க டேடா. சொன்னவாய் கொண்டு மூடவாய், சொன்னவாயை விட்டு ஓடுவாய், சொன்னவாய் கொண்டு மூடவாய், சொன்னவாயை விட்டு ஓடுவாய், நாட்டை விட்டு நடடா. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை. ராஜா
ஆந்தரத்தில் ஊதி ஆடுகின்றேன். கண்ணுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்குள் இரக்கமில்லை, அழுத்தத்தில் வெட்கமில்லை, அனுபவிக்க ஏதுமில்லை. நல்ல பயிரமில்லை, வெட்கமில்லை, அனுபவிக்க ஏதுமில்லை. வைத்திய தீரே, வைத்தியமில்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யத்தில் ஒரு ராணியம் இது எங்க எடுத்து வைக்க எங்க எடுத்து வைக்கந்தாங்க கையில் தான் வச்சுக்கிறேன் கையில் தான் வச்சுக்கிறேன் ஆமா சரியாக கொண்டங்க இப்பொழுது செல்கின்றேன் மீண்டும் ஒரு நாள் மீண்டும் வருகின்றேன் உங்களை இறுதியில் ஒன்று பார்க்கின்றேன் என்னுடைய நாட்டை நான் மீண்டும் கைப்பறுகின்றேன் போட எப்படி எப்படி என் வேலை அவங்க அதை நான் பிடிக்கிறேன் நான் தேதி வாங்குறேன் ஓடி வா.